அப்போஸ்தல நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒரு குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள், உடன்பிறப்புகள், தாத்தா, பாட்டி, மூதாதையர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு சின்ன உதாரணம். தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்திருந்தான், தேவ பக்தியாய் இருந்தான், மிகுதியான தான தர்மங்களை செய்து வந்தான், எப்போதும் தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஒரு குடும்பம் உருப்படணும், மேன்மைக்கு வரணும், சமுதாயத்திலே அந்தஸ்து பெறணும், தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த அப்போஸ்தல நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எந்த குடும்பம் பின்பற்றுகிறதோ அவர்களை நம்முடைய தேவன் வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். உங்களில் எத்தனை பேருக்கு தலையாக வேண்டும், மேலாக வேண்டும் என்ற எண்ணம், விருப்பம் உண்டு? நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், கொர்நேலியின் குடும்பம் எப்படி கர்த்தருக்கு முன்பதாக உண்மையுள்ளவர்களாய் இருந்தார்களோ, தேவனை தேடுகிறதில் ஆர்வம் உள்ளவர்களாய் இருந்தார்களோ அதை செய்தால் போதும். அவன் குடும்பம் புறஜாதியார் குடும்பம், ஆனால் அவனுக்கு தேவை ரட்சிப்பு என்று தேவன் அறிந்து அவன் செய்த எல்லாம் தேவ சமூகத்தில் எட்டின பொழுது பேதுருவை வரவழைத்து அவன் மூலமாக ரட்சிப்புக்குரிய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அவன் குடும்பம் மட்டுமல்ல, அவன் இனஜன பந்துக்கள், அவன் கையில் கீழ் பணிபுரிந்த 100 சிப்பாய்களும் அன்றைய தினம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதாகவும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெறுகிறதாகவும் சிலர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் இப்படிப்பட்ட குடும்பங்களைத்தான் தேவன் தேடுகிறார் சமுதாயத்திலே. உங்களையும் என்னையும் சமுதாயத்திலிருந்து தேவன் ஏதோ ஒரு காரணத்தின் மூலமாக பிரித்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய சரீரமாகிய சபையிலே நம்மை இணைத்திருக்கிறார். நம்முடைய வேலை எதுவாக இருந்தால் தேவனுக்கு பிரியமாக இருக்கும். கொர்நேலியின் குடும்பம் பின்பற்றின அந்த மாடல் நம்முடைய வாழ்க்கையில் அது அனுதினம் கடைபிடிக்கப்பட வேண்டும். ஆதியாகமம் புஸ்தகத்திலே நோவாவின் குடும்பத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் தன் காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். அவனோடு தேவன் பேசினார். எல்லாரையும் நான் அழிக்க போறேன், உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறேன், நீ எனக்காக ஒரு பேழையை கட்டு என்று சொன்ன பொழுது தேவன் கொடுத்த கட்டளை பிரகாரம் அப்படியே செய்து முடித்தான் என்று 3 முறை எழுதப்பட்டிருக்கிறது. பேழை தேவன் காண்பித்த மாதிரியின்படியே செய்து முடிக்கப்பட்டது. எந்த ஒரு மாற்றும் இல்லை, அவன் தோற்றமும் அங்கு வெளிப்படவில்லை. தேவன் தம்முடைய திருவுள சத்தப்படி என்ன சொல்லியிருந்தாரோ அதை அப்படியே கேட்டு செய்து முடித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிற்பாடு ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லோரையும் பேழைக்குள் வரவழை, பறவைகளிலும் மிருக ஜீவன்களிலும் நடமாடும் அத்தனை பிராணிகளிலும் கொண்டு வா, மனித ஜீவர்களும் வரட்டும் என்று சொல்லுகிறார். அவன் அதை குறித்து பேசின பொழுது அந்த பேழை கட்டுவதற்கு உதவியாக இருந்தவர்கள் கூட உள்ளே பிரவேசிக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, நோவாவும் அவன் மனைவியும் அவனுடைய 3 பிள்ளைகளும் அவனுடைய 3 மருமக்களும் உள்ளே பிரவேசித்தார்கள். 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சேம், காம், யாப்பேத் அவர்களுடைய மனைவிமார்கள் நோவா மற்றும் அவனுடைய துணைவியார் உள்ளே பிரவேசித்தார்கள். 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஓர் ஆண்டு 10 நாட்கள் முடித்த பிறகு தண்ணீர் வற்றியது, அரராத் மலையிலே பேழை தங்கிற்று. அப்பொழுது தேவன் கதவை திறக்கிறார், நீயும் உன் மனைவியும் உன் பிள்ளைகளும் உன் மருமக்களும் பேழையை விட்டு வெளியே பிரவேசியுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் புறப்பட்டு வெளியே வருகிறார்கள்.
9ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், 1வது வசனத்திலே அவர்களை தேவன் பலுகவும் பெருகவும் பூமியை நிரப்பவும் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தால், நோவாவை போல தேவனோடு சஞ்சரிக்கும் ஒரு காரியங்கள் இருக்குமானால், நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி கர்த்தருக்கு முன்பதாக நாம் தாழ்மையோடும் கீழ்ப்படிதலோடும் தேவ பக்தியோடும் தேவனுக்கு பயப்படும் பயத்தோடும் நாம் இருந்தால், மெய்யாகவே நம்முடைய தேவன் சங்கீதம் 128ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டபடி அவருக்கு பயந்து நடக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பது திண்ணம். நம்முடைய ஆண்டவர் சொன்னதை செய்வார், சொல்லாததையும் செய்வார். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிறீங்க? நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிறவர் தானா? நான் உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறவர். அதற்கு உதாரணமாக ஊர் என்கிற கல்தையர் பட்டணத்தில் வாழ்ந்த ஆபிரகாமை அழைத்த பொழுது அவன் மனைவி கீழ்ப்படிந்தார். அவனுக்கு பிள்ளைகள் இல்லை, கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிதல் மிக முக்கியம். சவுல் ராஜாவை விட தாவீதினிடத்தில் அந்த கீழ்ப்படிதல் இருந்தது. அவன் தேவனுக்கு பிரியமாய் இருந்தானாம், தேவனுடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆராதனை செய்கிற வீரனாய் இருந்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மேலே நான் சொல்லி வருகிற எல்லா காரியங்களிலும் எது உங்களுக்கு மிக முக்கியமாய் தோன்றுகிறதோ அதை நீங்கள் கடைபிடித்து வாழும் பொழுது நாமும் நம்முடைய குடும்பங்களும் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம், நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை ஆராதிக்கிற ஆராதனை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயப்படுதல் அப்படி இருக்குமானால் உண்மையாகவே தேவன் நம்மை இந்த ஆண்டிலே வெற்றி சிறக்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். நோவாவை போல நாம் தேவனோடு சஞ்சரிப்போம். அப்பொழுது அநேக காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி தருவார். பிரைஸ் தி லார்ட். இதிலும் பெரிதானவைகளை பாஸ்டர் குழந்தை பாண்டியன் அவர்கள் சொல்லி நம்மை இந்த நாள் முழுவதும் மகிழ்வுக்குள்ளே கொண்டு போக போகிறார்கள். அல்லேலூயா. பிரைஸ் காட்.